வணக்கம் நண்பர்களே, நான் அஸ்ட்ரோ கண்ணன். ஜோதிட ரீதியான என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து இந்த யூடியூப்லையும் என்னுடைய பக்கத்தில் ஃபேஸ்புக்லேயும் தொடர்ச்சி பதிவு பண்ணிட்டு வரேன். என்னுடைய இணையதளமான astrokhannan.com அந்த இதுலேயும் தொடர்ந்து போட்டு வரோம். இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துக்க தலைப்புக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு குடும்பத்தில், ஏன்னா இது எல்லா பக்கமும் நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், ஒரு குடும்பத்தில் ஒரே நட்சத்திரம் ராசியில் ஒரு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், அதாவது 2 பேர் 3 பேர் 4 பேர்லாம் இருக்கிறாங்க ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லதா இல்லை நன்மையான பலன், நன்மையா தீமையா அப்படிங்கிற. ஏன்னா பொதுவாகவே நீங்கள் எங்கள் ஜாதகம் யார்கிட்ட கொண்டு போனாலும் இப்போது 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது, தந்தைக்கு மகனுக்கும். அதே மாதிரி அம்மாவுக்கு மகளுக்கு, தந்தைக்கு மகளுக்கு, இந்த மாதிரி ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அண்ணன் தம்பி, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருது, ஒரே ராசி வருது. அதனால் கொஞ்சம் பாதிப்புகளை தரும். அதனால் நீங்கள் இந்த குறிப்பிட்ட டயத்தில் இவங்களை பிரிஞ்சு இருக்க சொல்லுங்கள், இல்லை வேறு எங்கேயும் இவங்களை தங்க வைங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. அது இப்போ கடந்த சமீப காலங்களில் தான் இந்த மாதிரி சொல்லி வர்றாங்க. உண்மையை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்கா, ஜோதிட ரீதியாக இருக்கா அப்படிங்கிறப்போ ஒரே ராசியாக இருக்கும்போது பாதிப்புகள் உண்டு தான். அது எப்போ ஒரே ராசியில் இருக்கும்போது அவங்களுக்கு 7.5 சனி காலம்னு சொல்லக்கூடிய அமைப்பு வரும்போது பாதிப்பை தரும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ராசி இருக்கும்போதே அந்த 7.5 சனியில் பாதிப்பு இருக்குது. இப்போ 2 ராசி 3 ராசிக்கு ஒரே ராசிக்காரவங்களாக இருக்காங்க, அப்போ அவங்க பிரிஞ்சு, அவங்களில் ஒருத்தர் பிரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று அதே மாதிரி அஷ்டம சனி காலமாக இருந்தாலும் ஒரே மாதிரி பிரிச்சுருப்பாங்க. ஒரே திசா புத்தி, அதாவது ஒரே திசை, அதாவது எல்லாருக்குமே ஒரே திசையாக நடக்குதுங்கிறப்போ அவங்க பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இது பார்த்தீங்கன்னா அது இயற்கையில் அமைகிறது தான், நம்ம அமைச்சுக்கிறது இல்லை. அதே மாதிரி பிரியணுங்கிற முடிவு கூட நம்ம எடுக்கக்கூடிய முடிவு இல்லை, அது நம்ம சொல்லக்கூடிய அமைப்பில் வராது. இதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரே நட்சத்திரம் ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு லக்னங்கள் மாறுபடும். எத்தனை மாறுபாடுகள் இதில் இருக்குன்னா அவங்களுக்கு லக்னம் மாறுபடும், வேறு வேறு லக்னமாக இருக்கும். திசா புத்திகளை பொறுத்தவரை வேறு வேறு நடக்கும். அப்போ அவங்க ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பாவக அடிப்படையில் எல்லாருக்கும் ஒரே ராசியாக இருக்குது, 3 பேருக்கு. தந்தை அப்பாவுக்கு அதே நட்சத்திரம்னாலும் அவருடைய திசா புத்திகள் இன்னைக்கு மாறுபட்டு வேற போய்கிட்டு இருக்கு. இவருடைய திசா புத்திகள் நல்லா நடக்கும். பொதுவாகவே கோச்சார பலன்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த கோச்சார பலன்களால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் ஒரு அளவுக்கு தான், ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான். ஆனால் திசாபுத்தியினால் நமக்கு அந்த பலன்களை அதிகப்படியாக நமக்கு மேஜராக செயல்படும். நம்முடைய திசாபுத்தி பலன்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 60% 70% மேற்பட்டு நடக்கும். இந்த கோச்சார பலன்கள் அதற்கு சப்போர்ட்டாக இருக்கா இல்லை அதுக்கு எதிராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது. அப்போது நீங்கள் யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு வேறு திசா புத்திகள் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். வேறு வேறு லக்னங்களாக தான் இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும்போது தான் உங்களுக்கு இயற்கையிலேயே அப்படி பிரியணும், ஒருத்தர் குடும்பத்தை விட்டு பிரியணும்னு அமைப்பு இருந்தால் அவர் இயற்கையிலேயே அவர் கல்விக்காக புரிஞ்சிருக்கிற ஒரு மாணவராக, சின்ன குழந்தையாக இருக்கும்போது மாணவராக இருந்தால் அவர் கல்விக்காக வெளியூர் போய் படிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பார். இதே ஒரு தந்தையா ஒரு தொழிலதிபராகவோ அல்லது ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய அமைப்புலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கும்போது அவர் தற்காலிகமாக அந்த டயத்தில் இயற்கையாகவே அந்த ஜாதகமாக அந்த விதியானது அவர் பிரித்து வைக்கும். அதாவது வேலைக்காக அவர் வெளியூர் போகிறது, வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்படி கல்விக்காக வெளியே போய் இருக்கிறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, அதே மாதிரி உங்களுக்கு வேலைக்காக தொழில் காரணங்களுக்காக வெளியூர் போகிறது, இதெல்லாம் இயற்கையாக அமையக்கூடிய அமைப்பு தான். இதில் நம்ம இவங்க உங்களை பிரிஞ்சிருக்கணும், இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு பாதிப்பு அதிகம் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சரியான முறையாக இல்லை. அதான் உண்மை, சரியான முறை இல்லை அது. அந்த மாதிரியெல்லாம் ஜோதிடத்தில் நமக்கு பாரம்பரிய முறைகளில் சொல்லப்படலை. நம்மளுடைய அச்ச உணர்வானது அந்த மாதிரி ஒரே நட்சத்திரம் இருக்கும்போது அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குங்கிறது உண்மை. ஆனால் திசா புத்திகள் மாறுபட்டதாகவும் லக்னம் வேறு வேறு லக்னமாக இருக்கும்போது, கிரக அமைப்புகள் வேறு வேறு இருக்கும்போது, இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய இந்த 7.5 சனி, அஷ்டம சனி காலம், இந்த மாதிரி அமைப்புகள், ராகு கேதுகள், அந்த வரக்கூடிய அந்த ராசி தொடர்பில் வரக்கூடிய ராகு கேதுகள் அமைப்புகள் வரும்போது பாதிப்பு.
அதை நாமளே பிரிக்கக்கூடிய அமைப்பில் சொல்கிறது சரியான அமைப்பு இல்லை, பயப்பட வேண்டிய அமைப்பும் கிடையாது. அது வேறு வேறு திசைகள் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் 7 சனி தந்தைக்கும் வருது, மகனுக்கு வருது. அப்போ 2 பேருக்கும் இடைப்பட்ட அந்த காலம் பாருங்கள், தந்தைக்கு 2வது சுற்றாகும், மகனுக்கு முதல் சுற்றாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து மகனுக்கு முதல் சுற்று கொஞ்சம் பாதிப்பை தரும். தந்தைக்கு 2வது சுற்றாக இருக்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ரீதியான டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஆக 2வது சுற்று சனி வந்து ஒருத்தர் மேன்மையான பலனை தான் அதிகம் கொடுக்குற அமைப்பில் இருக்குது. இது பொதுவான அமைப்பு. இப்படி நாம் எடுத்தால் கூட அங்கே வந்து பாதிப்புகள்ங்கிறது என்ன இருந்தாலும் குடும்பத்தை வந்து இதை நம்ம ஒரு காரணமாக வச்சு நம்ம பிரிந்து இருக்கிறது, பிரித்து இருப்பதெல்லாம் வந்து சரியில்லை. இயற்கையில் அது போல் அமைந்தால் பிரிந்து இருப்பதில் தவறு இல்லை. தொழிலுக்காக வெளியூர் போகிறது, கல்விக்காக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த அமைப்பு இயற்கையில் அவர்கள் ஜாதத்திலிருந்து செயல்படலாம். ஆனால் இதை காரணம் கொண்டு ஒருத்தர் குடும்பத்தை ஒன்றாக பிரிந்து அவர்கள் இருக்க வேண்டும், 2ஆக பிரிந்து இருக்க வேண்டும், நேரடியாக அவரை பார்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலாம் இதெல்லாம் வந்து இடையில சொல்லப்பட்ட அமைப்புகள் தான். அந்த அமைப்புகளை கண்டு நாம் பயப்பட வேண்டியது இல்லை. உண்மை ஒரே ராசியை சேர்ந்தவர்கள் ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடாது, ஒரே நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் ஒரே வீட்டில் ஒன்றாக இருக்கக்கூடாது என்பதெல்லாம் வந்து ஆய்வு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சரியாக வருவது ஒரு அமைப்பல்ல. இயற்கையில் அவர்களை அந்த விதியானது சேர்த்து வைக்கும், பிரித்து வைக்கும். இதில் நாம் இடையில் நாம் போய் பிரிந்திருக்க வேண்டும் என்பதோ அல்ல அச்சங்களை அதிகப்படுத்திக் கொள்வது தேவையில்லாத ஒரு வேலை தான் இது. அதனால் ஒரே ராசி ஒரே லக்னமாக இருந்தாலும், ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் லக்னங்கள் மாறுபடும், பாவங்களுடைய செயல்பாடுகள் மாறுபடும், கிரக அமைப்புகள் மாறுபட்டிருக்கும், குறிப்பாக திசா புத்திகள் மாறுபட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது. அதனால் இந்த விஷயங்களுக்காக பயப்படுவதோ நாமே பிரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமோ வேண்டியதில்லை என்பதை என்னுடைய ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து. இதுதான் சரியான ஒரு அமைப்பு என்பது என்னுடைய கருத்து. இது போன்ற அமைப்புகளை தொடர்ந்து என்னுடைய யூடியூப்பில் உள்ள நான் போடக்கூடிய இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நன்றி. நீங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இது போன்ற வீடியோக்களை ஷேர் செய்யலாம் நண்பர்களுக்கு. மேலும் சப்ஸ்கிரிப்ஷன் செய்ய விரும்புபவர்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்தால் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை இந்த யூடியூப் வாயிலாக காணலாம். நன்றி நண்பர்களே.